டவுட் கேட்டீங்க? இப்போ ஆமா. இப்போ வந்து நம்ம பப்ளிக்ல இஐடி வச்சிருந்தோம். அப்படி இல்லாம இப்போ பிரைவேட்லயே நம்ம 3 மெம்பரையுமே வச்சிருக்கோம். என்னென்னது? எம்ப்ளாயினுடைய இஐடி, சேலரி, நேம். கெட்டர் செட்டர் மெத்தட் படி கேட்டிருந்தீங்க. இது பேரு செட்டர் மெத்தட். அந்த பப்ளிக்ல உள்ளதை என்ன பண்ண முடியாது? வெளியில இருந்து நான் அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த கிளாஸுக்குள்ளேயே, இந்த பர்டிகுலர் கிளாஸுக்குள்ளேயே எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, பப்ளிக்ல ஒரு கெட்டர் செட்டர் மெத்தட் வேணும். எதுக்காக? இஐடியில் போய் செட் பண்ணுறதுக்காகவும் இஐடியிலேருந்து கெட் பண்ணுறதுக்காகவும் 2 மெத்தட் வேணும். ஒன்று வந்து என்னதுன்னா செட்டர் மெத்தட். இது வந்து ஜாவாவில் தான் சொல்லுவோம் இந்த மாதிரி. பட் நம்ம ஊப்ஸ்லேயே எழுதலாம், எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதலாம், ஒன்றும் கிடையாது. செட்டர் மெத்தட்னா என்னென்னா, இஐடியை நான் வெளியிலேருந்து அனுப்புகிறேன்னு வச்சுக்கோ. ஏன்னா வெளியிலேருந்து என்னால் அசைன் பண்ண முடியாது. வெளியிலேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னா நான் வந்து ஆர்குமெண்ட்டாக வாங்கணும். இப்போ வெளியிருந்து பண்ணோம்னா நம்ம இல்லைன்னு யூஸ் பண்ணுவோம். நான் இதை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கனக்குள்ளே எழுதி காட்டுறேன். இப்போ வாய்டு மெயினில் நான் வந்து எம்ப்ளாயி கீழே போல இங்கே சும்மா நல்லா டைப் பண்ணி காட்டுறேன். எம்ப்ளாயி இஐடின்னு போட்டிருக்கேன். இந்த இ1 போட்டிருக்கேன். இ1ன்றது ஆப்ஜெக்ட். இ1 டாட் நான் செட் இஐடி அப்படின்னு நான் கால் பண்ணும்போது இஐடி ஆஃப் நான் வந்து என் ஐடியை நான் இங்கே அனுப்பணும். 1 2 3 அப்படின்னு நான் அனுப்ப வேண்டியது. புரியுதா? நம்மளாக்கம். ஸோ நான் வந்து அனுப்ப வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய செட்டர் மெத்தடை கால் பண்ணி நான் வந்து இன்புட் ரிசீவ் பண்ணி கூட சென்ட் பண்ணலாம். நான் நேரடியாக சும்மானாலும் 1 2 3ன்னு சென்ட் பண்ணிட்டேன். அப்போ இது எதை கால் பண்ணும்? நேராக இங்கே வந்து கால் பண்ணும். இந்த மெத்தடை தான் அது கால் பண்ணும், இந்த பர்டிகுலர் செட்டர் மெத்தடை. இதை கால் பண்ணும்போது அந்த 1 2 3 இங்கே வரும். நான் இப்போ வெறும் இஐடி வச்சுருந்தேன்னா, லோக்கல் வேரியபிளுக்கு அடையாளம்லாம் வச்சுருந்தா என்ன ப்ராப்ளம் வரும்? சேமாக இருக்கும். லோக்கல் வேரியபிளும் இஐடின்னு இருக்கும். இந்த லோக்கல் வேரியபிள் இதுவும் இஐடின்னு இருக்கும். நான் ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறேன்? இ1 வச்சு கால் பண்ணுறேன். அப்போ இ1ல் ஒரு இஐடி இருக்குமா? அந்த இதுவும் இஐடின்னு இருக்கும்போது லோக்கல் வேரியபிளும் ஆப்ஜெக்ட்டும் குழப்பம். அப்போ தான் நான் எப்படி போடணும்னு சொன்னேன், திஸ் ஆப்ரேட்டர். திஸ்னா விச் மீன்ஸ் நம்ம கிளாஸுக்குள்ளே எழுதும்போது என்ன தெரியாது, யார் எந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வருதுன்னு தெரியாது. இ1 வரலாம், இ2 வரலாம், இ3 வரலாம். கால் பண்ணுறப்ப யார் வேணாலும் வரலாம் உள்ள. அப்போ நான் கால் பண்ணுறப்ப எந்த ஆப்ஜெக்ட்னு எனக்கு தெரியாது. அதாவது ஒரு சட்டை தைக்கும் போது இந்த சட்டை யார் வாங்க போகிறாங்க, இந்த ரெடிமேட் டிஷர்ட்டை யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் ஹிட் ஆகும்போது எந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வருதுன்னு தெரியாது. ஏன்னா இது ரெடிமேடு, டெம்ப்ளேட், ப்ளூ பிரிண்ட்டு. அப்போ எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஜெக்டினுடைய இஐடியில் ஸ்டோர் பண்ணுன்றது தான் இந்த திஸ் பாயிண்டர். இது பேர் திஸ் பாயிண்டர். ஹைஃபன் போட்டு கிரேட்டர் தான் போடணும். அப்போ திஸ் பாயிண்டர் டாட் இஐடின்னு போட்டாச்சுன்னா எனக்கு சேம் நேமாக வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், என்ன பிரச்சனை இல்லை. திஸ்ன்ற இது வந்து ஆப்ஜெக்டில் உள்ள இஐடி, இங்கிட்டு உள்ள இஐடி லோக்கல் வேரியபிள். அப்போ வந்திருக்க 1 2 3 அந்த ஆப்ஜெக்டில் உள்ள இஐடியில் போய் செட் பண்ணிடும். இப்படி உனக்கு எழுத கஷ்டமாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம்னா 2 நேமும் சேமாக இல்லாமல் இந்த நேமை மட்டும் மாற்றிக்கலாம். அப்போ லோக்கல் வேரியபிள் மீன் பண்ணுறதுக்காக இல்லை நான் ஃபுல்லாக லோக்கல் அப்படின்னே கொடுக்கேன், புரியுறதுக்காக. அப்போது வெறும் இஐடினா கரண்ட் ஆப்ஜெக்டை மீன் பண்ணிக்கணும், அதுவே எடுத்துக்கணும். நீ திஸ் போட வேண்டாம், இது வந்து லோக்கல் வேரியபிள் எடுத்துக்கணும். அப்போ வந்திருக்க 1 2 3 இங்கே வந்து ரிசீவ் ஆகி எங்கே அசைன் ஆயிரும்? அந்த கால் பண்ண ஆப்ஜெக்டினுடைய இ1 ஆப்ஜெக்டினுடைய இஐடியில் இதாயிரும். ஏன்னா இ1 நான் கிரியேட் பண்ணும்போது எதுக்கெல்லாம் மெமரி அலாட் ஆயிருக்கும்? இந்த 3க்கும் மெமரி அலாட் ஆயிருக்கும். ப்ரைவேட்டு பப்ளிக் எல்லாத்துக்கும் மெமரி அலாட் ஆயிருக்கும். அப்போ அதில் போய் இது சேவ் ஆகிடும். ஓகே, புரிஞ்சுதா? இதுதான் செட்டர் மெத்தட். சரியா? செட் பண்ணியாச்சு. இப்போ இஐடியை கெட் பண்ணணும். அது பேர் என்னது? கெட்டர் மெத்தட். இப்போ கெட்டர் மெத்தட் படி பார்க்கும்போது ரிட்டர்ன் டைப் வேணும். ஏன்னா கெட் பண்ணுறோம்ல, அப்போ ரிட்டர்ன் டைப் இது என்ன ரிட்டர்ன் டைப்? இன்ட். அப்போ இன்ட் கெட் அண்டர்ஸ்கோர் இஐடி. சரியா? ரிட்டர்ன் இங்கே வந்து நம்ம அதே மாதிரி தான் கால் பண்ணி, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஜெக்டினுடைய இஐடியை நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி. அப்போ சேலரிக்கு சேலரிக்கு கெட்டர் மெத்தட் சொல்கிறீங்களா? கெட்டர் செட்டர் மெத்தட் சொல்லுங்கள். வாய்டு ஓகே செட் என்ஐடி சேலரி. சரியா? சேலரி உள்ள ஃப்ளோட்டு தானே இருக்கு, ஃப்ளோட்டு தான் உள்ளே வரும். ஃப்ளோட் இங்கே வந்து சால் அப்படின்னு மட்டும் கொடுத்துருவோம். சரியா? வேறு வேரியபிள் நேம் வச்சுக்கோங்க. இது ஒரு செட்டர் மெத்தட். இங்கே என்ன அசைன் பண்ணணும்? சேலரி. இந்த இது சரியா? இந்த ஆப்ஜெக்டில் உள்ள இந்த நேமை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்டில் இதுதான் இருக்கும். ஸோ சேலரி ஈக்குவல் டு
வந்திருக்க லோக்கல் வேல்யூ இருக்கும், இந்த சேலில் இருக்கும். அப்போ இ சேல் இருக்கும், அது அசைன் ஆயிடும். நான் கால் பண்ணும்போது E1 டாட் செட் டி சேலரினா நான் அனுப்பும்போது அமௌண்ட் அனுப்புவேன் 70,000. அந்த 70,000 இங்கே ரிசீவ் ஆகி அந்த E1 இ சேலரியில் போய் 70,000 ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா நான் நேரடியாக ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன் இது வந்து ப்ரைவேட். அதனால என் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த செட்டர் மெத்தடை வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி கெட்டர் மெத்தட் சொல்லுங்கள். இது ரிட்டர்ன் பண்ணுமா, எதை ரிட்டர்ன் பண்ணும், ஃப்ளோட். அது சேலரி வந்து ஃப்ளோட்டில் கெட் இ சேலரி. நீங்கள் இதை கால் பண்ணால் போதும், இந்த ப்ரைவேட் டேட்டாவை அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். இங்கே எழுதிடுவோம், ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன் இ சேலரி. இப்போ கொஞ்சம் புரிஞ்சுதா, ரிட்டர்ன் இ சேலரி, அவ்வளோதான். இப்போ இதுக்கும் என்ன எழுதியாச்சு, செட்டர் மெத்தட் எழுதியாச்சு, கெட்டர் மெத்தடு எழுதியாச்சு. ஓகே, அதே மாதிரி நேமுக்கு எழுதணும். அங்கே கேரக்டர் அரே, ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு இதில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இது ரன் பண்ணி பார்ப்போம், எரர் வந்தால் நம்ம பாயிண்டராகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செட் இ நேம் கேர் தானே, அரே கேரக்டர் அரே. நேமில் வெறும் நேம்னு கூட கொடுத்துடலாம், அல்லது லோக்கல் வேரியபிள் நேம்னு கொடுக்கணும். இந்த மாதிரி நேம்னு கொடுத்துருவேன். இதை கால் பண்ணும்போது நேம் இது பண்ணணும். எங்கே அசைன் பண்ணணும், ஏற்கனவே ஆப்ஜெக்டில் உள்ள இ நேம் தானே இருக்குது. இ நேம் ஈக்குவல் டு எனது வந்திருக்க நேம். ஆனால் இப்படி நார்மலாக என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு நேமை ஈக்குவல் டு போட முடியுமா, யூ கேன் பண்ண முடியாது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரிங் காப்பி யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் strcpyன்னு யூஸ் பண்ணி இ நேம் கம்மா அந்த இது, இப்போ இ நேம் கமா நேம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். சரியா, இப்போ பாரு, இந்த வந்திருக்க நேம் இ நேமில் வந்து ஸ்டோர் ஆகிடும். சரியா, இ நேம் வந்து எதில் ஸ்டோர் ஆயிரும், இந்த இ நேமில் ஸ்டோர் ஆயிடும் வந்திருக்க நேம். அப்போ நம்ம ஈக்குவல் டு போடக்கூடாது, என்ன போடணும், strcpy. அப்போ இதுக்கு என்ன ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும், படிக்கணும், கண்டுக்க வேண்டியது. ஸோ நான் எப்படி இருக்கேன், வேலையில் பிஸியாக இருக்கேன்ல, அதே மாதிரி பிஸியாக இருக்கேன். ஸ்ட்ரிங் டாட் ஹெச். சரியா, ஸோ ஸ்ட்ரிங் டாட் ஹெச் மட்டும் மேலே இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், strcpyன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கெட்டர் மெத்தடுக்கு நம்ம கேரக்டர் அரே நம்ம ஒரு இதை அனுப்புவோம். சரியா, கேரக்டர் இதை சென்ட் பண்ணுறோம். நம்ம எப்படி போட்டுக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் பண்ணிக்கலாம், பட் ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரியா, இப்போ வந்து கெட் அண்டர் ஸ்கோர் பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, இ நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே தான் ஒன்று குழப்பிருக்கோம், ஏன்னா நம்ம கேரக்டர் மேக்ஸிமம் கேரக்டர் அரேக்கு பாயிண்டர் தான் யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நல் வேல்யூ தான் ஸ்ட்ரிங் டெர்மினேட்டர் ஆகும். அப்போ இனிஷியல் அட்ரஸ் இருந்தால் போதும், பாயிண்டருக்கு இனிஷியல் அட்ரஸ் கிடைச்சா போதும், நல் வேல்யூ இருக்க வரைக்கும் அதுவே ரீட் பண்ணிடும். ஜென்ரலாகவே ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணணும். அதனால நம்ம ரிட்டர்ன் அந்த இ நேமை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணியாச்சுன்னா இது வந்து இதுக்கு செட்டர் மெத்தடு, நேமுக்கு இது கெட்டர் மெத்தட். இதில் ஏதாவது தப்பு வந்ததுன்னா நம்ம மாற்றணும். சரியா, ஸ்ட்ரிங் மட்டும். அதனால தான் நான் இந்த ஸ்ட்ரிங்கு போடாத, வெறும் இன்டீஜரும் ஃப்ளோட்டு டபுள் இது மாதிரி போட்டுப்பாரு பழகிற வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் இது தரவானோடனே இது பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ ஓகேயா இது. அப்போது எத்தனை வேரியபிள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு 3 டேட்டா மெம்பர் இருக்குது. 3 டேட்டா மெம்பருக்கும் நம்ம என்ன எழுதியிருக்கோம், கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட் எழுதியிருக்கோம். அப்போ எத்தனை செட்டர் மெத்தட் கெட்டர் மெத்தட் எழுதியிருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு செட்டர் மெத்தட் கெட்டர் மெத்தட். எதுக்கு இங்கே பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹோம் போயிட்டு இப்போ பாருங்கள் எது. ஸோ செட்டர் மெத்தட் வந்து இஐடிக்கு செட்டர் மெத்தட் கெட்டர் மெத்தட், அதே மாதிரி சேலரிக்கும் என்னது செட்டர் மெத்தட் கெட்டர் மெத்தட், நேமுக்கும் கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட். அப்போ மொத்தமாக தேவையில்லை, இது மொத்தமாக பண்ணியிருக்கோம்ல, செட்டர் கெட்டர் மெத்தட் மொத்தமாக பண்ணியிருக்கோம். எது தேவையில்லைன்னா இது தேவையில்லை. இதை தான் நம்ம தனித்தனியாக எழுதியிருக்கோம். முதல் எழுதும்போது தனித்தனியாக எழுதுறப்போ குழப்பன்றனால நம்ம மொத்தமாக எழுதணும். சரியா, இதை நான் கண்ட்ரோல் ஒய் போட்டு எரேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தியா அவங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சா கிளாஸு. 3 ப்ரைவேட் டேட்டா இருக்குது. இந்த 3 ப்ரைவேட் டேட்டாலையும் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு செட்டர் மெத்தட் இருக்குது, டேட்டா கெட் பண்ணுறதுக்கு ஒரு கெட்டர் மெத்தட். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தியா. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, E1 E2 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் இதை வெளியிலேருந்து பண்ண முடியாது. ஏன், இது வந்து
ப்ரைவேட்டில் மாற்றிட்டேன். ஸோ இதை நான் பண்ண முடியாது. சரியா? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், நான் அனுப்புகிற டேட்டாவை செட் பண்ணுறதுக்கு செட் ஐடியை நான் கால் பண்ணேன். ஒவ்வொரு தடையும் நான் கால் பண்ணி தான். ஸோ செட் ஐடியை கால் பண்ணி நான் இன்புட் வாங்கி அனுப்பலாம். நான் சும்மா நேரடியாக போட்டேன். இது வந்து இதுக்கு அதே மாதிரி எதுக்கு பண்ணணும்னு சொல்லுங்கள். e1.set அண்டர்ஸ்கோர் e-salary. சரியா? நேம் மாற்றி மாற்றி கூட போடலாம். இது வந்து 75,550 அப்படின்னு பண்ணுறோம். நேம் ரெண்டாவது நாள் போட்டுக்கலாம். நீ சொன்ன மாதிரி e1.set e-நேமா, e-நேம் இங்கே வந்து ராஜேஷ் அப்படின்னு. சரியா? இப்போ நான் அனுப்பி விட்டேன் நேம். ஜஸ்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். நம்ம கேரக்டர் அறையா கூட நம்ம போட்டு பண்ணலாம். பட் இப்படி பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். எரர் வரைக்கும் பயப்படக்கூடாது. எரர் வந்தால் தான் நிறைய கற்றுக்க முடியும். சரியா? நான் இதெல்லாம் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி எதை மாற்றணும், E2க்கு அதே மாதிரி எடிட்டில் நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணிவிட்டு ஷார்ட்கட் பார்த்துட்டிங்கன்னா கடகடன் பண்ணலாம். நம்ம பிள்ளைங்களாம் ஷார்ட்கட் பார்த்து கடகடன் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். டர்போசில் ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பராக ஃபீல் தெரியுமா? மற்ற லாங்குவேஜை விட டர்போசில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ 1 2 3 4 காவியான்னு போட்டுக்கலாம். காவியா என்ன கிளம்பிட்டேன். ஓகே, 55,000. இப்போ வந்து என்டர் டீடைல் ஃபார் எம்ப்ளாயி 1. இது வந்து நம்ம யூசருக்கு கொடுக்குறது வந்து நம்ம டீடைலாகவே கொடுக்கலாம். என்டர் டீடைல்ஸ் ஃபார் எம்ப்ளாயி 1, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி என்ன பேசினாங்களா, எம்ப்ளாயி என்னாச்சு? ஓகே, ஸோ இப்போ வந்து 2 எம்ப்ளாய்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும் நம்ம 2 எம்ப்ளாயி ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிஸ்பிளே இதுனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரே செட் டேட்டான்னு கால் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பதிலாக நம்ம தனித்தனி இப்படி தான் பண்ணுவாங்க ஜென்ரலாகவே. இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறது பாருங்கள். எம்ப்ளாயி 1க்கு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்னா, இந்த டிஸ்பிளே டேட்டா கால் பண்ணுறீங்களா, அதுக்கு பதிலாக சி அவுட்டில், சரியா, மேலே எம்ப்ளாயி டீட்டெயில் 1 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நேம் தானே, ஐடி தானே இருக்குது. அப்போது எம்ப்ளாயி ஐடி கோலன் டேப் ஏதாவது போக்கணும்னா கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நான் E1 டாட் அந்த கெட் ஐடி இஐடின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அது வந்து எனக்கு இங்கே ரிட்டர்ன் வேல்யூ வரும். அந்த ரிட்டர்ன் வேல்யூவை இது வந்து எனக்கு கேட்ச் பண்ணி சொல்லும். எண்ட் ஆஃப் லைனுக்கு எண்டல் புரியுதா? இது சி அவுட்டில் அது மாதிரி என்ன வரும், எம்ப்ளாயி நேம் E1 டாட் கெட் E-நேம். இந்த E-நேம் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கரெக்டாக பார்த்துடலாம். எண்ட் ஆஃப் லைன் டபுள் கோட்ஸ்குள்ளையும் ஸ்லாஷன் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது மாதிரி எம்ப்ளாயி சேலரி கோலன் டேபு. இப்போ புரியுதுல உனக்கு? E1 டாட் கெட் E-salary. இது மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் ஜாவா போகும்போது நமக்கு எல்லாம் அரைச்சமாவாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கும். அதாவது நம்மளால் எழுத முடியும், நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் நம்ம கொண்டு வர முடியும் நமக்கு. அப்போ எப்படி தேவையில்லை, இப்படி கொடுக்க தேவையில்லை. சரியா? இதே மாதிரி எம்ப்ளாயி 2க்கு நம்ம பண்ணணும். ஸோ நம்ம எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணி கீழே டவுன் ஆரோ பண்ணிட்டு எம்ப்ளாயி ஒரு லைன் போதும்ல? ஒரு லைன் போதும்னு நினைக்கிறேன். சரியா? ரொம்ப கீழே இறங்கி வரும். ஸோ வந்துட்டு இங்கே வந்து எடிட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே, இப்போ கெட்டர் செட்டர் மெத்தட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன எரர் வருது நம்ம கரெக்ட் பண்ணலாம். நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணணும் ஞாபகமாக, ஹேஷ் இன்க்ளூட் நம்ம ஸ்ட்ரிங் டாட் வச்சு இன்க்ளூட் பண்ணணும். ஸ்ட்ரிங் டாட் வச்சு ஸ்மால் லெட்டரில் பண்ணிச்சு. ஸோ
ஸோ நம்ம சேவ் பண்ணிப்போம் ஒரு வாட்டி ரன் பண்ணுறதுக்கு மட்டும் சேவ் பண்ண அப்போ தான் நம்ம இதெல்லாம் இருக்கும். இது இருக்கக்கூடாதுல, இது நான் சும்மா சாம்பிளுக்கு தான் அடிச்சேன். ஸோ கமெண்ட் பண்ணிடுறேன். சரியா? இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்? 2D அரே. தேட்டர் சீட் புக்கிங் கான்செப்ட் பண்ணி சிங்கிள் டைமென்ஷனல் அரே வச்சு ஓகே. நான் சொல்கிறேன். சரியா? சரி. சொன்னாங்களா? சொல்லலையா? சொல்கிறேன் நான் அவங்களுக்கு தெரியும். சரியா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சரியா? கரெக்டாக வருதாங்க. சேவ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு ரன் பண்ண எரர் வருது. ஸோ அதான் இந்த இதுதான் எரர். கேரக்டர் அரே கேபிட்டல் லெட்டர் போட்டேன்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ வந்து கேரக்டர் அரேயை நான் பாயிண்டராக ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா தேங்க்யூ வந்துருச்சு எடுத்த அடுப்பில். கிளியர் ஸ்க்ரீன். ஆமாம், நான் வந்து இன்புட் வாங்கலைல்ல, என்ன கிளியர் ஸ்க்ரீனும் பண்ணிடுவோம். ஸோ வந்து நான் வந்து இன்புட் வாங்கலை. இன்புட் வாங்கினா எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ சிஎல்ஆர் எஸ்சிஆர் நான் வந்து இங்கே கொடுக்காம, ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. C++-ஐ பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் நம்ம பண்ணலாம். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் வாங்கலைல்ல நம்ம தான். ஆமாம், இங்கே வேல்யூ கொடுத்தோம். வாங்கிடுவோமா? இல்லை, இதை ரன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஓகே. கிளியர் ஆகி தான் இருக்குது. ரன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எம்ப்ளாயி டீட்டெயில் ஒன்று நான் என்ட்ரு கொடுக்கல. இது என்டர் த டீட்டெயில் ஃபார் எம்ப்ளாயி ஒன் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் இன்புட் வாங்கலை இல்லையா, அதனால் நான் கேட்கக்கூடாது. இது இருக்கக்கூடாது. இதை டெலிட் பண்ணிட்டோம்னா எம்ப்ளாயி டீட்டெயில் ஒன்று அண்டர்லைன் போட்டு இந்த எம்ப்ஐடி மட்டும் கீழே வந்தால் கரெக்டாக இருக்கும். எம்ப்ஐடி கரெக்டாக இருக்கும். ராஜேஷுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம், அலைன் பண்ணணும். ஸோ வந்து பிரிண்ட் ஆஃபே யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. சி அவுட்டு தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். இந்த 2 மெசேஜ் தான் வந்துச்சு நம்ம என்டர் பண்ணாங்க. ஸோ இது தேவைப்படாது. நம்ம தான் என்ட்ரியே வாங்கலை, எடுத்தோடனே அசைன் பண்ணிட்டோம். அது மாதிரி மேக்ஸிமம் இந்த அதாவது அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹைஃபன் யூஸ் பண்ணலாம். பக்கத்தில் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு அப்புறம் ஒரு என்டர். சரியா? அது மாதிரி நீங்கள் திரும்ப அவுட்புட் சரியாக பார்க்கலன்னா நீங்கள் டபிள்யூ விண்டோவை போயிட்டு யூசர் ஸ்க்ரீன் போய் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் வாங்கினால ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஸோ என்ட்ரு அங்கே தட்டிட்டே இங்கே தட்டல. ஏன் தள்ளி வரலன்னா 2 என்ட்ரி. ஏன்னா இதை கம்பேர் பண்ணுறப்போ பாரு, இது ஐடின்றது சிறுசாக இருக்கா, இதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இதாக இருக்கா. ஸோ வந்து சேலரி அளவுக்கு நான் ஸ்பேஸ் விட்டுட்டேன்னா அந்த டேப் வந்து கரெக்டாக இருக்கும். அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் 2 டேப் போட வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக இது பெஸ்ட் வே. இதுக்கப்புறம் டேப் ஒரு பர்டிகுலர் கேப்பில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கேயுமே எனக்கு ஹைஃபன் கொடுக்கும். ஓகே, ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீட்டாக பக்காவாக இருக்குது. தேங்க்யூன்னு போட்டு பக்காவாக வச்சுருக்கேன். நல்லா இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி தேங்க்யூ போட்டு ஏதாவது போட்டு எக்ஸ்க்ளமேஷன் போட்டு சூப்பர் அழகாக இருக்குல்ல. ராஜேஷ், காவியா சேலரி கம்மியாக போட்டேன். என்ன ஜாஸ்தி போட்டேன். ஓகே, ஸோ 55 அடுத்து உனக்கு 1 lakh இவ்வளோ கிடைச்சா போதும். ஆரம்பத்தில் என்னடா ஸ்டார்டிங் சேலரியா? ஓகே, சூப்பர்.